மூச்சு காத்து வலது பக்கமா போயிட்டு வரும். இதுக்கு பேரு சூரிய கலை. மூச்சு காத்து இடது பக்கமா போயிட்டு வந்தா சந்திர கலை. மூச்சு காத்து 2 பக்கம் ஈக்குவலா போனா நடுநாடி. ஒருத்தருக்கு நமக்கு நீங்க எப்ப சோதனை பண்ணி பார்த்தாலும் ஒண்ணு வலது பக்கமா காத்து போயிட்டு வரும், இல்ல இடது பக்கமா போயிட்டு வரும், இல்ல ரெண்டும் ஈக்குவலா போயிட்டு வரும். சூரிய நாடி, சந்திர நாடி, நடுநாடி. நல்லா கேளுங்க. நம்ம உடம்புல உள் உறுப்பு சூடா இருக்கும். நமது உடம்புல உள் உறுப்பு கிட்னி, கணையம், கல்லீரல்லாம் 37 டிகிரி இருக்குங்க. மனிதனுடைய உள் உறுப்பின் வெப்பநிலை 37 டிகிரி. ஆடு, கோழி, மாடு ஒவ்வொன்றுக்கு வேற வேற. பனிக்கரடிக்கு வேற. பனிக்கரடிக்கு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர், பனி பிரதேசம் இருக்குது. ஒட்டகத்துக்கு அதிக டெம்பரேச்சர் உள்ள. அதனாலதான் பாலைவனத்துல அது வாழுது. உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உள் உறுப்பின் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அது மனிதனுக்கு 37 டிகிரி. இது கம்மியா இருக்கும் பொழுது வலது நாசி வேலை செஞ்சு சூடு அதிகம் பண்ணும். யாருக்காவது இப்போ வலது நாசி ஓடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னா, உங்க உடம்புல சூடு பத்தலன்னு அர்த்தம், அதிகம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இடது நாடி ஓடிச்சுன்னா சூடு அதிகமாயிருச்சு, குறைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். நடுநாடி ஓடிச்சுன்னா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நடுநாடி ஓடும் பொழுதுதான் நமது நோய்கள் குணமாகும். நடுநாடி ஓடும் பொழுதுதான் மலம் வெளியேறும், வியர்வை வெளியேறும், நமக்கு திங்கிங் நல்லா திங்க் பண்ணுவோம், சிறந்த முடிவெடுப்போம். நடுநாடி ஓடும் பொழுதுதான் உடம்புல எல்லாமே நல்ல விஷயம் மட்டும் தான் நடக்கும். நல்லா கவனிங்க. வலது நாடி ஓடிட்டு இருந்ததுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நடுநாடிக்கு மாறும், அப்புறம் இடது நாடி போயிடும். சில நேரங்கள்ல வலது நாடி ஓடிட்டு இருக்கு, நடுநாடி மறுபடியும் வலது நாடியே ஓடும். அது எவ்வளவு நேரம் ஓடுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உடனே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பயந்துக்காதீங்க, கணக்கெல்லாம் போட்டிருக்காதீங்க. இருக்குது, வலது நாடி ஓடனா நடுநாடிக்கு வரும், அப்புறம் இடது நாடிக்கு போகலாம், இல்ல மறுபடியும் வலது நாடிக்கு வரலாம். இடது நாடி போனா நடுநாடிக்கு வரும், மறுபடியும் இடது நாடிக்கு போகலாம். இப்படி மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருக்குங்க. டெய்லி நடந்துகிட்டே இருக்குங்க, நம்ம பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும். வலது நாடியிலிருந்து நடுநாடிக்கு வந்தால் சுழிமுனை, இடது நாடியிலிருந்து நடுநாடிக்கு வந்தால் நடுநாடி. வலது நாடி ஓடிட்டு இருந்து அப்புறமா நடுநாடி வந்தா அதுக்கு பேரு சுழிமுனை. இடது நாடி ஓடிட்டு இருந்து நடுநாடிக்கு வந்தா நடுநாடி. இது புரிஞ்சாதான் இந்த தியானம் புரியுங்க. வலது நாடி, இடது நாடி, நடுநாடி, சுழிமுனை.